இந்த மாதிரி தாங்க நாங்கள்லாம் ஊதாங்கோல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஊதாங்கோல் மேப்பை வச்சு நாங்களாம் ஊதாங்க வச்சுக்குவோம். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முத்தாயம்மா காலேஜ் என்ன காலேஜ், மெமோரியல் காலேஜ் தாண்டி வந்துகிட்டு இருக்கோம், தாண்டி போய்கிட்டு இருக்கோம். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஏன் நேரத்தில் நடக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு டாக்டர் விடியத்தால் நடக்க சொன்னாரு. ஆமாம், ஆனால் எத்தனை மணின்னு சொல்லல அதனால நடந்துட்டு இருக்கோம். என்ன ஆச்சுன்னு தெரியல பையனுக்கு. லவ் ஃபெயிலியரா 3 நாளாக பார்த்தீங்கன்னா சோகப்பாட்டாக கேட்டுருக்குறான். ஆமாம், ஒரே லவ் ஃபெயிலியர் சாங்காக இருக்கு. பார்க்க வேண்டிய ஆள் பார்த்தீங்கன்னா என்னன்னு கூப்பிட்டு பேசிருங்க. ஆமாம், போனாவது பண்ணுங்க. இனிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். பார்த்தீங்கன்னா பண்ணும் டீயும் இந்த டீ பண்ணுக்காக தான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விடியகாத்தால இல்லை, விடியவே இல்லை, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அப்போ வந்து இப்போ திங்கிறதுக்கு தான் நடந்துட்டு இருக்கிறோம். ஆமாம், வேற மனுஷன் வாழ்றதே திங்கிறதுக்கு தாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே ஆச்சு. ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே குளிர் காயலான்னு சொல்லிட்டு குளிர் காய்ஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் வாங்க குளிர் காயலாம். ஆயாண்டா நடுராத்திரில் சுடுகாட்டி போன அந்த மாதிரி நீ நடுவில் இங்கே உட்காந்து நடுராத்திரி 12 மணிக்கு உட்காந்து இது பண்ணுறப்போ அவங்க இடத்துல வரும். ஒரு லைவ் போடலாம், வேணா வேற பண்ணலாம். யார் சொன்னான்? வண்டி டிரைவருங்க ஏதாவது வந்தாங்க இப்போதான் எல்லாம் முடிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. நான் அவனும் தோண மாட்டான். போர் போகிறது எவ்வளோ போர் போகிறது அதிக பொறுத்து இருக்கு. அப்போ அடிக்கு 40 ரூபா. இப்போல்லாம் ஊருப்பட்ட ரேட்டு 200 ரூபா இருக்குமா? சேர்த்து மேலே ஏறும். ஒரு வாட்டிக்கு 200 ரூபா. ஆமாம், எங்கே போகிறது எங்கே இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக அதை செக் பண்ணி அதெல்லாம் ஒருத்தன் பார்த்து வச்சுருவான். அதுதான் ஆள் வச்சுருக்காங்க. அதே போல இப்போ அந்த இவங்கள்ட்டே அவங்கள்ட்டே சொன்னீங்கன்னா அவங்க வந்து பார்த்துக்கிடுவாங்க. முன்னெல்லாம் வந்து தேங்காய் பார்ப்பாங்க. யாரு தேங்காய் இப்படி பிடிச்சிட்டு இப்படி மேலே எதிர்த்து நிற்கும். புதுசாக அப்புறம் இது ஏதோ மணி கட்டிட்டு சுற்றிக்கிட்டே பார்ப்பானுங்க. புதுசாக கறியெல்லாம் வந்துருச்சு. இப்போ டெக்னாலஜி இருக்கு, இப்போ மிஷின்லாம் இருக்கு. இப்படி பிடிக்க போகிறாங்க, இப்படின்னு போகுது. அந்த இந்த மிஷின் மாதிரி ஒன்று வச்சிருக்கானுங்க. அதில் பிடிச்சி எதில் பிடிச்சி போட்டாலுமே மிஞ்சி அடிச்சுன்னா வச்சுக்க அவ்வளோ தண்ணி வராது, ஒன்றும் வராது. கல்லு தண்ணி எடுக்க முடியாது. தள்ளி உட்காதிங்க, அனல் அடிக்கிறதுல தள்ளி உட்காதிங்க. நான் வரணுமே தாக்கி இந்த இது இனிமேலாம் பேப்பர் போடாது. முதல் பேப்பர் போட்டோன்னா பேப்பர் பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா அடுத்த நாளைக்கு நெருப்புடா, நெருங்குடா, பாப்போம். வீடு எந்த பக்கம் இருக்குது? அதெல்லாம் ஆனந்தமா இருக்கு. முதல்ல இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பொழுது போறீங்க அவங்க வருவாங்க, ஓட்டு தெரிச்சு ஓடி போயிடும். ஸ்கூலுக்கு அப்பெல்லாம் பயங்கர தேய்ச்சிருப்பாங்க. பார்த்தா ஏதாவது இதாகி போயிடும், தூக்கிட்டு போயிடுவாங்களா. அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று இதாயிரும். அவங்க ஏதோ சொல்லுவாங்க, வாய் பேச முடியாமல் போயிடும். அவங்க சாபம் விட்டு போயிடுவாங்க. அவங்க நேரில் பார்த்தா அதான் அவங்கள பார்க்கக்கூடாதாம்மா. அவங்க வந்து அவங்க கூட போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சாபம் விட்டுருவாங்க. அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அடிச்சு பிடிச்செல்லாம் தெரிச்செல்லாம் ஓடிடுவோம். அதுவும் மே மாதம் வெளியே தான் கட்டில் போட்டு கொடுத்துருப்போம். அவன் வர்றப்ப பக்கத்து வீதியில் வர்றப்ப எல்லாம் எடுத்து உள்ள ஓடி வெறுங்கட்டில் படுத்துருக்கோம். அவன் பக்கத்து பார்த்துட்டு போவான். வீதியில் இந்த பக்கம் கட்டில் இருக்கும், இந்த பக்கம் கட்டில் இருக்கும். நடந்து போகிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். எல்லாம் கட்டிலாம் காலியாக கிடக்கும். அவன் மட்டும் அப்புறம் பார்த்துட்டு போயிடுவான். அப்புறம் போனதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து வச்சு மறுபடியும் வந்து டிசம்பர்ல சங்கு ஊதிட்டு மணி அடிச்சுட்டு வருவாங்க. அந்த மே மாச டைம்ல வந்துட்டு அந்த குடுகுடுப்புக்காரங்க வருவாங்க. அப்படிதாங்க நாமங்கலத்துல குடி போட்டுட்டு இருந்தோம். நானு 3 பசங்க குடியில் போட்டு மணி 2 மணி இருக்கும். ஒண்ணுக்குள்ளான்னு சொல்லிட்டு 3 பேர் வெளியே வந்தோம். அங்க சங்கு ஊதுன உடனே எல்லாம் இருக்கிறானுங்க. எல்லாம் உள்ள தெரிச்ச உடனே எல்லாம் உள்ள போய் உட்காந்துட்டோம். கோயிலுக்குள்ள உட்காந்து ஜனல் வழியா யாவன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆள் ஒருத்தன் சங்கு ஊதிட்டே வரான் இந்த கோயில்கிட்ட. அப்படியே கரண்ட் பக்கம் போயிட்டானுங்க. மதுரைக்காரனுக்கு விரலே வீச்சு. இந்த மாதிரி தாங்க நாங்கள்லாம் ஊதாங்கோல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஊதாங்கோல் மேப்பை வச்சு நாங்களாம் ஊதாங்க வச்சுக்குவோம்.
கண்ணு தான் எரியுது. ஒரு வழியாக குளிர் காஞ்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போக போகிறோம். நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் கடை கிடையாது, அதனால் சேந்தமங்கலம் பெரிய ரோட்டில் ஒரு பேக்கரி இருக்கும், அங்கே போய் தான் டீ குடிக்க போகிறோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆங்கடா ஃபோன் இருந்தால் கூட மணி எத்தனை மணி பார்த்தீங்கன்னா 12:51 ஆகுது. இப்போ நம்ம ஒரு நாயை பார்த்தீங்கன்னா நமக்கு துணைக்கு வருது. 2 பிஸ்கெட்டு போட்டோம், அது பாருங்கள் நம்ம கூடயே வந்துட்டு இருக்குது இந்நேரத்தில் கூட. அப்படியே நடந்து போய் அங்கே போய் டீ குடிச்சிட்டு வர போகிறோம். அதுதான் இன்றைக்கான நம்ம பிளான். நைட் ரைடு போகிறோம். நைட் ரைடுனா வண்டியில் கிடையாது, நாங்கள் நடராஜா ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா நைட் ரைடு போக போகிறோம். இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, சும்மா சுற்றுறதுக்காக. இப்போ காக்காவரி மாதா கோயில் ஏரியாவிட்ட பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்குறோம். அங்கே பாருங்க, இதுதான் காக்காவரி மாதா கோயில் ஏரியா. நம்ம இந்த வழியாக இப்போ போகிறோம். இப்போ போகிறோம் போயிட்டு டீ குடிச்சிட்டு அங்கே போய் டீ குடிக்கிறோம். போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பிரைட்னஸாக இருக்குதோ, கொஞ்சம் வெளிச்சம் இருக்குதோ அந்த இடத்துல போடுறோம். ஏன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் கொஞ்சமாவது வீடியோ போட முடியுது, மீதி இடத்துல போட்டால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால் போகிற வழியெல்லாம் என்னென்ன இருக்குதோ அப்படியே அங்கங்கே கொஞ்சம் வீடியோ போட்டு அப்படியே போவோம். ஒரு கண்டென்ட்டும் ஆச்சு நமக்கு, அவ்வளோதான். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா முத்தாயம்மா காலேஜ், என்ன காலேஜ், மெமோரியல் காலேஜ் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம், தாண்டி போய்கிட்டு இருக்கோம். மணி ஆகியமா 3 மணி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே என்னன்னு தெரியலையே, 10 நிமிஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 51க்கு அங்கே வந்தோமா. பார்த்தீங்கன்னா 2:59. ஏன் நேரத்தில் நடக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு கூட்டிகிட்டு போயிட்டு ரத்த கொதிப்பு டாக்டர் குடிக்கத்தால் நடக்க சொன்னார். ஆமாம், ஆனால் எத்தனை மணின்னு சொல்லல, நடந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். ஒரு டீக்காக, ஒரே ஒரு டீக்காக எப்படிலாம் அலைய வேண்டியது இருக்குது பார்த்தீங்கன்னா. எங்கள் ஊரில் ஒரு நைட்டு கடை இல்லை, அதனால பக்கத்து ஊர் போய் குடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அவல நிலை எங்கேயும் இல்லை, இந்த அவல நிலை எங்கேயாவது கடை வைக்க கவர்மெண்ட் விட மாட்டேங்குதா. இதெல்லாம் விட்டாலும் நாய் விட மாட்டேங்குது. பின்னாடி எங்களுக்கு ஒரு துணைக்கு ஒரு நாய் வருது. ஹலோ பா, ஹலோ, ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு எடுத்துருவாங்கப்பா. சிண்டிகேட் பேங்க் ஏசி, ஃபுல் ஏசிங்க. திருப்பூர் காட்டனை தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கிறோம். பெட்ரோல் பங்கு, ஹச்பி பெட்ரோல் பங்க். இங்கே ஒருத்தன் வேற எங்கள் கூட வந்து சோகா பாட்டா போட்டு எங்களை சாவடிச்சிட்டு இருக்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரியல பையனுக்கு. லவ் ஃபெயிலியரான். 3 நாளாக பார்த்தீங்கன்னா சோகா பாட்டா கேட்டுருக்கிறான். ஆமாம், ஒரே லவ் ஃபெயிலியர் சாங்காக இருக்கு. பார்க்க வேண்டிய ஆள் பார்த்தீங்கன்னா என்னன்னு கூப்பிட்டு பேசியிருங்க. ஆமாம், போனாவது பண்ணுங்க. லவ் பண்ணிருங்க. உள்ளாங்குள கொடுத்தா ஊதுங்கடா. பார்த்தாதான் கேடா மாதிரியா இருக்கான். இங்க என்ன கடை போடுறாங்க? இங்க ஏதோ கடை ரெடி பண்ணுவாங்களா? ஆறு சாமி, இந்நேரத்தில் நீ இவ்வளோ வேகமாக போற. போஸ்டர்லாம் இவங்க அவ்வளோ வெளிச்செல்லாம் தெரியாது. வாங்க, அங்க பாருங்க, அங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. எங்க இருந்து குலைக்குதுனே தெரியல. டீ குடிக்க போலாம், வாங்க. டீ குடிக்க போறீங்களா? சூ கம்முன்னு வரணும். யார பார்த்து கத்துல, இந்த பையனை பார்த்தா கத்துறான். வேற காலையில குள்ளாகலாம் போட்டு வந்துட்டேன் நடக்குது. அது அந்த ரப்பர் ஃபேக்டரி இருக்குல்ல, அங்க அந்த விடிகாத்தாலான அந்த இதை ஓபன் பண்ணி விட்டுருவானுங்க. டயர் கம்பெனி இருக்குல்ல, அதுல டயர் கம்பெனி அங்க இருக்கு. நான் பூசற பிள்ளைத்துல அதனால வருது பாருங்க நாயே. இது பாருங்க, நம்ம கூட வந்து நாய் சண்டைக்கு போகுது. நாய்க்கு சண்டை. அதை நாங்க 5 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். 2 பிஸ்கெட் போட்டா நாய் பின்னாடியே தான் வரும். மேலே மட்டும் பாருங்களேன் ஸ்டார்ஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனா பாக்குறப்ப மிகவும் பயங்கரமா இருக்கு. பாக்குறப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்விபி ஸ்கூல் ஏரியாவை தாண்டி போகிறோம். தெரியலையா? ஒன்றும் தெரியாது, ஏன்னா இங்கே வெளிச்சம் இல்லை, அதனால் இங்கே ஒன்றையும் காட்ட முடியாது. எங்கள் மூஞ்சே தெரியாது.
இவன் தான் ஏதோ தை மாதம் தேதி குறிக்கிறானா என்ன பண்ணுறான். இப்படி அடித்தா அங்கே என்ன தெரியும், மூஞ்சில் அடித்தாதான் மூஞ்சி கழிச்சுன்னு தெரியும். உன் மூஞ்சி தெரியும், எங்கள் மூஞ்சி தெரியாது, நாங்கள் என்ன பண்ணுறது. அங்கே ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நாங்கள் பேக்கரியே போயிடுவோம். அந்த பேக்கரி போய்ட்டுற ஓரியன் பேக்கரி சாத்தி கிடக்குது. அந்த பையன் கொஞ்சம் கடமை உணர்ச்சியே இல்லையாட்டக்குது. வந்துட்டோம் பெரிய ரோடு வந்துட்டோம். பார்க்கமா என்ன பெட்ரோல் பாரத்து பெட்ரோல் அந்த இடத்த தாண்டிட்டோம். ஒரு 5 மினிட்ஸா? அங்கே கடை இருக்குதான்னு தெரியல. கடை இல்லைன்னா திருப்பி ராசிபுரம் தான் போகணும். அப்படியே நடக்க வேண்டியதான் மறுபடியும். அவ்வளோதான். போயிட்டு உழவர் சந்தை திறந்துருப்பாங்க. நேரம் 4 மணி, மணி 3, 5 மணிக்கு போறோம்னா 6 மணிக்கு வந்து 6 மணிக்கு வந்துடலாம். நம்ம இங்கே இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் பெரிய ரோட்டில் இருக்கிற டீ கடைக்கு தான், அதாவது பேக்கரியாக டீ குடிக்கலாம் வந்தேன். அந்த பேக்கரி சாப்பிட்டு இருக்குது. அடுத்த கட்ட நேரம் வரைக்கும் நம்ம ராசிபுரம் தான் போகணும். ராசிபுரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னொரு 1.5 கிலோமீட்டர் வந்து 2 கிலோமீட்டர் வரும். அதனால் மறுபடியும் நம்ம நடராஜ சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். செங்கரும்பு சாறு எடுத்து நானும் செஞ்ச வெள்ளை கட்டி. இப்போ நம்ம கரெக்டாக சேந்தமங்கலம் பெரிய ரோட்லேயே இருக்கிறோம். மங்கலம் பெரிய ரோடு. கண்டேனடி காதலியே ஓமோகத்தை நேத்து தான் கொண்டே நாச பூங்கோடியே ஓங்கூட நான் சேரத்தான். அடுத்து ராசிபுரம் போகிறோம், வாங்க போகலாம். கோனேர்பட்டி ஏரி ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஏரி தெரியுமா இது? சேலம் சேலம் போலாமா நடந்து டீ குடிக்க? எதில் காசு ஒளி பண்ணுங்கள்ல, ஒளி வச்சு கண்டுபிடிச்சி சொல்லி போட சொல்லுவாங்கல்ல. அன்ட்டா நான் கேட்கறப்ப தரணும். இந்த பாருங்க, டப்பாங்க ஐயா, டப்பாங்க குவாலிட்டி ரொம்ப முறுக்கா இருக்கும். முறுக்கா இருக்குதா பாருங்க. முதல்ல இந்த கோனேர்பட்டி ஏரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அந்த பக்கம் இருக்கிற வீடுங்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தேங்காய் அந்த முள்ளெல்லாம் வெட்டி விட்டாங்க. தண்ணி நிற்கிது, மழை வந்தனால தண்ணி நிற்கிது. அந்த வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் அடிக்கிறது உங்களுக்கு தெரியும், மீதி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் அவ்வளோ பெரிய கேமராலாம் வாங்கலை. வந்துவிட்டோம் கோனேர்பட்டி வந்துவிட்டோம். கோனேர்பட்டி தான் வந்திருக்கோம். கோனேர்பட்டி வந்தாச்சு. இந்தியன் ஆயில் பங்க். தூங்குறாங்க அங்க பாருங்க. பெட்ரோல் அடிக்க ஆள் இல்ல கூப்பிட்றாங்களா? வண்டி எடுத்துட்டு போனோம்னா நைட்டு 3 மணிக்கு தூங்காம என்ன பண்ணுவாங்க? பார்த்துட்டேன். அதனால அடுத்து இப்போ கோனேர்பட்டி வந்தாச்சு. ராசிபுரம் போர்டு போட்டுட்டாங்க, ஆனால் இது ராசிபுரம் கிடையாது, இது கோனேர்பட்டி. இங்கேருந்து ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே 3/4 கிலோமீட்டர் இருக்குங்களா? 1 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் இல்ல இங்க கோனேர்பட்டியில இருந்தே உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வந்துடும். பாருங்க போர்டு, பேக் கேமரா போர்டு காட்டுறேன். ராசிபுரம் போர்டு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:34. 3:34 டைம் தெரியல, இருங்க பிரைட்னஸ் கம்மி பண்ணி பார்க்கலாம். 3:34. ஓகே, வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா எங்க நாம போறோம்? டீ குடிக்க போறோம். எங்க தூரம், எவ்வளவு தூரம் டீ குடிக்க போறோம்? ராசிபுரம் எங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். நாம வந்த வழிகள் சொல்லுங்க. கோயில், காக்காவரி மாதா கோயில், முத்தாயம்மாள் காலேஜ், திருப்பூர் காட்டுன்னு ஓரியன் பேக்கரி, அங்கிருந்து வந்து பெரிய ரோடு பேக்கரி. இப்போ கோனேர்பட்டி ஏரியை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். கோனேர்பட்டி சின்ன மாரியம்மன் கோயில். அடுத்த வழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அடுத்த வழி பெருசாக ஒன்றும் இல்லை. தேவி தேட்டர் போடை ஸ்கூல்ல இருந்து நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு. டிவிஎஸ் இருக்குது அதுக்கு இடையில. அவ்வளோதான். என்ன டென்ட் போட்டிருக்காங்க மாரியா கோயிலில்? ஓ, அந்த இது பைக்கு அந்த கார் ஏதாவது சேல்ஸ் போட்டிருக்கீங்களா? ஓகே. கோடை ஸ்கூல் வந்துட்டோம். நைட் ரைடு, நடராஜா சர்வீஸில் நைட் ரைடு. கோடை ஸ்கூல் வந்தாச்சு. அந்த நாள் ஞாபகம் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்கிறதுல 1, 2 ஒரு 2 டிக்கெட் இங்கே பிடிச்ச டிக்கெட்டு தான்.
இப்படி காலங்காலமா நடந்திருந்தோம்னா நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போக தேவையில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமா தான் இருக்கு. ஆனா போக அதான் இந்த பக்கம் மாணிக்க ஆஸ்பத்திரி இருக்கு, அந்த பக்கம் சுகம் ஆஸ்பத்திரி இருக்குது, அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கு, மெயினா இருக்கு. சாந்தி ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கும். நீங்க சைக்கிள் ஓட்டுன மாதிரி இப்ப நடக்கிறோம். ஆனா இதே மாதிரி எல்லாரும் நடந்துட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வேலை இருக்காதுன்னு. அப்புறம் அவங்க எப்படி பிழைக்கிறது? அவங்கள நம்பி மெடிக்கல் இருக்கு, மெடிக்கல் எப்படி பிழைக்கிறது? மெடிக்கலை நம்பி மெடிக்கல் மாத்திரை கண்டுபிடிக்கிற கம்பெனி இருக்கு, அவன் எப்படி பிழைக்கிறது? எல்லாம் ஒரிஜினலா கொடுக்குறாங்க. கொடுக்கறது டூப்ளிகேட்டு. கொடுக்கறது டூப்ளிகேட்டோ ஒரிஜினலோ கொடுக்குறோமா இல்லையா? நம்ம மருந்து பத்தி பேசிட்டு இவன் சரக்கு பத்தி பேசிட்டு அந்த மருந்துல போயிட்டு இருக்கான். அதுவும் மருந்து தான், எல்லாமே மருந்து தான், ஆல்கஹாலும் மருந்து தான். என்ன அது கரெக்டான இதுல கொடுத்தா ஆஸ்பத்திரி மருந்து. ஒரு நர்ஸ் எல்லாம் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரி பேர்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் காலைல வந்து நைட் ஷிஃப்ட்ல யார் இருந்ததுன்னு பார்த்துட்டு அப்புறம் அதாவது வேலைகளை ஒட்டிக்கிட்டு போறாங்க. இந்த நாயெல்லாம் பாருங்க ஓவரா பண்ணுது. டீ குடிக்க போற எங்களை பார்த்து குலைக்குது. ஊர்ல போன முந்தானே திருட வந்துட்டான், ஒரு நாயும் குலைக்கல. நாங்க வகல செவனாட்டு டீ குடிக்க போறோம், எங்களே குலைச்சிட்டு இருக்குது. நாய்க்கு சரியான அறிவு இல்லை, நன்றி மட்டும் இருக்குதே தவிர அறிவு இல்லை. சில பேர்த்துக்கு அதே இல்லாம அறிவு சுத்தமா இல்லாம தெரிஞ்சா கம்மி போறாங்க. ஓகே ஃபைனலாக ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ராசிபுரம் பூங்காவில் இருக்கிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா பூங்கா தெரியும். அப்படியே இப்படிக்கா வந்தோம்னா இங்கே பாருங்க எல்லாம் உழவர் சந்தைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா இப்போ 4-5 கடை இருக்குது. நாங்கள் எந்த கடையில் போகிறதுன்னு இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணி போக வேண்டிய நிலைமை இருக்குது. அக்கா புக்கா போடு. அக்கா புக்கா அமர வெள்ளி பாம்பே பானா கேச்சா மேல கைய வச்சா டையா. எங்கேயா டையா? அந்த கடையில் பலகாரம் இருக்கு. அது பலகாரம் இருக்கிற கடையா போகணும். 3/4 சேலம் டவுன் பஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ரோட்டில் ஒருத்தரை காணும், ஒரு பஸ்ஸை காணும். இந்த 4 பேர் இருக்கிறோம்ல, அப்புறம்ண்ணா நம்ம 4 பேர் இருந்தால் என்ன பண்ணுறது? பஸ் இருந்தால் தானே ஏறி போக முடியும். பஸ் இந்த நேரத்தில் எங்கே ஏறி போகிறீங்க? வாங்க போகலாம். அப்போ டீ குடிக்கலாமா? ஃபைனலாக டீ வந்து வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா பண்ணும் டீயும். இந்த டீ பண்ணுக்காக தான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விடிய காத்தால இல்லை, விடியவே இல்லை காலையில். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வந்துருக்கிறோம் டீ குடிக்கிறதுக்காக ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டில். ஏதோ ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருக்குது. டீ கடை ஆனால் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நமக்கு அப்புறம் ஒரு டீயை போட்டு ஒரு பன்னு வாங்கி அடிச்சுட்டு திருப்பி இங்கேருந்து நடந்து போகிறோம். போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 மணி, ஒரு 4:30-5 மணிக்கு பக்கமாக ஆயிரும். 4:45 அங்கே போயிடுவோம். அப்போ வந்து இப்போ திங்கிறதுக்கு தான் நான் நடந்துட்டு இருக்கிறோம். ஆமாம், வேற மனுஷன் வாழ்கிறதே திங்கிறதுக்கு தாங்க. நல்லா குடிக்கிறதுக்கு அது சோறு தண்ணி இதெல்லாம் தானே முக்கியம். ஏதோ இன்றைக்கி அதை விட்டுவிட்டு எதுக்கோ சுற்றுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது எல்லா நாளும் எல்லோரும் பண்ணால் சரியாக இருக்கும். கடைசியாக நாங்கள் போய் ராசிபுரம் போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டிடும். அப்போ உடனே நீங்கள் உடனே கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, டாடா பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.